பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. 6 நாளைக்கு பின்பு இயேசு யாரை உயர்ந்த மலையின் மேல் கூட்டிக் கொண்டு போனார்? பதில் பேதுரு, யாக்கோபு, யோவான். கேள்வி 2. இயேசுவின் வஸ்திரம் எப்படி பிரகாசித்தது? பதில் எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய். கேள்வி 3. இயேசுவுடனே பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? பதில் மோசேயும் எலியாவும். கேள்வி 4. ரபி, இங்கே 3 கூடாரங்களை போடுவோம் என்றது யார்? பதில் பேதுரு. கேள்வி 5. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று எங்கே ஒரு சத்தம் உண்டாயிற்று? பதில் மேகத்திலிருந்து. கேள்வி 6. யார் முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே என்று கேட்டார்கள்? பதில் எலியா. கேள்வி 7. யாருக்கு எல்லாம் கூடும் என்றார்? பதில் விசுவாசிக்கிறவனுக்கு. கேள்வி 8. சீஷர்கள் எதை குறித்து வழியில் தர்க்கம் பண்ணினார்கள்? பதில் எவன் பெரியவன் என்று. கேள்வி 9. எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும். பதில் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன். கேள்வி 10. யாரை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார்? பதில் சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே. கேள்வி 11. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, யாரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார்? பதில் என்னை அனுப்பினவரை. கேள்வி 12. என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எதை சொல்ல மாட்டான்? பதில் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். கேள்வி 13. யார் நமது பட்சத்தில் இருக்கிறான்? பதில் நமக்கு விரோதமாயிராதவன். கேள்வி 14. என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு எதை கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை. பதில் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன். கேள்வி 15. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்? பதில் தரித்து போடு. கேள்வி 16. ஊனனாய் எங்கே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்? பதில் ஜீவனுக்குள். கேள்வி 17. ஒற்றை கண்ணனாய் எங்கே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்? பதில் தேவனுடைய ராஜ்யத்தில். கேள்வி 18. எந்த மனுஷனும் எதனால் ஒப்பிடப்படுவான்? பதில் அக்கினியினால். கேள்வி 19. எது நல்லதுதான்? பதில் உப்பு. கேள்வி 20. ஒருவரோடு ஒருவர் எப்படி இருங்கள் என்றார்?
பதில் சமாதானமுள்ளவர்களாயும். God bless you.